ஏத்தவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. சிதம்பரம். பன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் உரை செய்ய திண்மதம் சேர் அந்தி நிற தந்திமுக தொந்தி வயிற்று ஐங்கரனை பந்தமர புந்தி உள்வைப்பாம். சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமி எம்மையுடனாகிய அம்பலவான பெருமானது திருவருட்பெருங்கருணையினாலும் அருபான் உண்மை நாயன்மார்களது குருவருளினாலும் மெய்கண்ட சாஸ்திரங்கள் சில நூல்களை படிப்பதற்கு எல்லாம் வல்ல திருவருள் மிகப்பெரிய கருணையை நமக்கு அருள் செய்திருக்கிறது. அதற்கு அருள் செய்த திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் இந்த இணைப்பிலே இணைந்து சிந்தனையை திருவருள்வால் செலுத்துகின்ற அன்பர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்கிறேன். அன்பர்களே, இறைவனுடைய கருணையினாலே சாத்திரமும் தோத்திரமும் ஆனார்தாமே என்ற அப்பர் பெருமானுடைய வாக்கிற்கு இணங்க இறைவன் உயிர்கள் தன்னை உணரும் பொருட்டு தக்க உயிர்களை கொண்டு தோத்திர பாடல்களையும் சாஸ்திர நூல்களையும் நமக்கு அருளி செய்தார். அதிலே நம்முடைய பெரியவர்கள் தோத்திர நூல்கள் 12 என்று நமக்கு நெறிப்படுத்தினார்கள். சாஸ்திர நூல்கள் 14 நூல். இந்த 14 நூல்களிலே உமாபதி சிவம் அருளி செய்த நூல் 8 நூல். அந்த 8 நூல்களிலே ஒன்றான போற்றி பகரொடை என்கிற நூலை சிந்திப்பதற்கு இறையருள் நமக்கு கருணை செய்திருக்கிறது. இந்த போற்றி பகரொடை என்ற நூல் எழுதிய உமாபதி சிவத்தினுடைய வரலாறு சென்ற வகுப்புல பார்த்தோமாம்மா? பார்த்தோமையா? பார்த்துட்டோம். அந்த உமாபதி சிவம் எழுதிய 8 நூல்கள் ஒன்றாக இருப்பது போற்றி பகரோடை. பல தொடைகளை அமைந்தது பகரொடை என்று அந்த நூல் அமைய பெற்றது. நம்முடைய தமிழ்நாட்டிலே திருவாவடுதுறை ஆதீனத்திலே இருந்த பெரியவர் அம்பலவான தேசிகர். அவர் இயற்றியது உபதேச பகரொடை என்ற நூல் நமக்கு முன்னமே உள்ளது. அதே போல சித்தாந்த பகரொடை அவர்கள் செய்ததே. பேரூர் பின் வேலப்பதேசிகர் அருளியது பஞ்சாக்கர பகரொடை. அந்த முறையில இந்த நூல் போற்றி பகரொடை என்று அமைய பெற்றது. போற்றி என்ற சொல்லுக்கு வணக்கம் என்று பொருள். எம்மை போற்றி பாதுகாப்பதாக என்ற பொருள்ல அமைய பெற்ற ஒரு தமிழ் சொல் போற்றி பகரொடை. ஆசிரியர் பின்னாலேயும் அந்த போற்றி என்ற சொல்லுக்கு விளக்கத்தை காட்டுகிறார். இறைவன் செய்த கருணையை எண்ணி எண்ணி இவையெல்லாம் செய்திருக்கிற உங்கள் திருவடியை நான் வணங்குகின்றேன். இனி எஞ்சிய காலத்தில் என் அறிவு வெளியே செல்லாமல் தங்கள் திருவடியையே பற்றி நிற்பதற்காக அருளை புரிய வேண்டும் என்று
இந்த போற்றி என்ற சொல்லுக்கு பொருள் கூறினார்கள். திருமுறைகளிலேயும் பெரிய புராணத்திலேயும் வாழ்த்தி வணங்குவாம் என்ற சொல் அமையப்பட்டிருக்கிறது. ஆக வாழ்த்துதல் என்பது இதுவரை இறைவன் செய்த கருணையை இறைவனுடைய அருளாலே உணர்ந்த பொழுது அவனுடைய திருவடியை வாழ்த்துதல். வணங்குதல் என்பது எஞ்சியிருக்கிற காலத்திலே இந்த உயிர் என்றும் அவன் திருவடியையே சிந்திக்கின்ற முறையிலே என் வாழ்க்கை அமைய வேண்டும் என்று அவரை வணங்குவது. அது போற்றி என்று நமக்கு சொல்லப்படுவது. போற்றி என்று சொல்ல அமையப்பெற்ற தொடர் 12 திருமுறைகளிலே திருவாசகத்திலே ஒரு பகுதி சிவபுராணத்துல முன்னால வருகிற போற்றி. ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி என்று வருகிற போற்றி 8 போற்றி அமையப்பட்டிருக்கிறது. அது வடமொழியில அஷ்டோத்திரம் என்று சொல்லுவார். ஆக பெருமானுடைய கருணையை 8 போற்றிகளாக கூறுவது அஷ்டோத்திரம். அது சிவபுராணத்தில் அமையப்பட்டிருக்கிறது. அன்றாடம் கட்டாய போற்றிக்கு இந்த போற்றி தொடர்களை சொல்லுவதை சைவர்கள் மரபாக கொண்டிருக்கிறார். அதே போல சாஸ்திர நூல்களிலே அமையப்பெற்ற போற்றி இந்த நூல் 14 போற்றிகள் அமையப்பட்டிருக்கின்றன. இறைவன் செய்த கருணையை நெறிப்பிடித்து தொகுத்து அவருடைய கருணையை நாம் என் சொல்லி போற்றுவேன் என்பதாக அமைந்திருப்பது. திருவாசகத்தில இறைவன் உயிர்களுக்கு செய்த கருணையை ஒரு 4 வரிகளிலே மாணிக்க வாசகர் காட்டுகிறார். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே. அந்த என் சொல்லி வாழ்த்துவனே என்கிற தொடர் அப்படியே 14வது போற்றி முடித்த பிறகு உமாபதி சிவம் கடைசியாக நமக்கு காட்டுவார். இந்த போற்றி பகருடையில கடைசியாக தொடர் முன் கண்ட காலத்தும் நீங்காத முன்னோனை என் கொண்டு போற்றி செய்ப்பேன். நான் என்ன சொல் கொண்டு நான் அவனுடைய கருணையை போற்றி இசைப்பேன் என்று நிறைவு செய்கிறார் உமாபதி சிவம். இது 95 கன்னிகளை உடையது. சிவபுராணம் 95 வரிகள் அமைய பெற்றிருப்பது. இந்த முறையில இந்த போற்றி பகருடை என்கிற நூல் கலிவெண்பாய் ஆப்பிலே அமைய பெற்றிருப்பது. ஆக இந்த அளவிலே இந்த போற்றி பகருடை நூலை பற்றி நாம் சிந்தித்து முதல் பகுதிக்கு நாம் செல்வோம். இடையிடையே வருகிற பொழுது சிந்தித்துக் கொள்வோம். முதல் போற்றி நூலில் 14வது பக்கத்தில் அமையப்பட்டிருப்பது. பூமன்னு நான் முகத்தோன் புத்தேளிர் ஆங்கவர்கோன் மாமன்னு சோதி மணி மார்பன் நாமன்னும் வேதம் வேதாந்தம் விளக்கம் செய்கிந்துவுடனோ நாதம் நாதாந்தம் நடுவே.
தம் போதத்தால் ஆமழவும் தேட அளவிறந்த அப்பாலை சேம ஒழி எவரும் தேரும் வகை மாமணி சூழ் மன்றுள் நிறைந்து பிறவி வழக்கறுக்க நின்ற நிறுத்த நிலை போற்றி. 4 கன்னிகள் அமைய பெற்றிருப்பது பெருமானுடைய நடனம் எம்மை காப்பதாக. பெருமானுடைய நடனம்தான் இதுவரை என்னை காத்தது என்று அமைய பெற்றிருக்கிறது. இப்பொழுது இந்த திருப்பாடலில, இந்த திரு பகுதியில, கன்னியில சில பேரை நமக்கு காட்டி, அவர்களெல்லாம் தன்னால் முடிந்த அளவு தற்போதத்திலாலே தேட முற்பட்ட பொழுது இறைவன் அறிய முடியாமல் இருந்தார். அப்படி அறிய முடியாமல் இருந்த அந்த இறைவன் உயிர்களுக்கு எப்பொழுதும் பாதுகாப்பை தருவதான ஒளியாக இருந்தான். அப்படி ஒளியாக இருக்கிற இறைவன் எல்லா உயிர்களும் தன்னை அறிந்து மெஞ்ஞானம் பெற வேண்டும் என்பதற்காகவும், உயிர்களுக்கு இருக்கக்கூடிய அறியாமையாகிய மல மயக்கம் நீங்கி உயிர்கள் தெளிவு வர வேண்டும் என்பதற்காகவும், நல்ல மாணிக்கங்கள் சூழ்ந்து விளங்கக்கூடிய அழகான சிற்றபையிலே ஞான வடிவாக அவன் நிறைந்து அவன் திருநடனம் செய்கிறான். அந்த திருநடனம் உயிர்களின் பிறப்பை முழுமையாக நீக்கிக் கொள்வதற்காக அந்த நடனத்தை செய்கிறான். அந்த நடனம் எம்மை காப்பதாக என்று அந்த முதல் போற்றி 4 கன்னிகள்ல இருக்கிற திரண்ட கருத்தை உங்களுக்கு நினைவூட்டினேன். இப்ப பாடல் வரைக்கும் போவோம். கொஞ்சம் வரியும் கொஞ்சம் பெருசா காமிங்க. பூமன்னு நான் முகத்தோன். வழிபாட்டில நமக்கு தெரிகிற முறையில உயிர்களுக்கு அருள் செய்வதற்காக இறைவன் 5 தொழில்களின் தலைவர்களை நியமித்துள்ளார். அவர்கள் படைத்தல், காத்தல், அழித்தல் அல்லது ஒடுக்குதல், மறைத்தல், அருளல் என்று சொல்லப்படுவது. இந்த 5 பற்றி உண்மை விளக்கம் என்கிற நூலில் 5 எவை எவை, அதனுடைய தலைவர்கள் யார் யார் என்பதை பற்றி மணவாள சங்கடத்தார் காட்டியதை நாம் பார்த்திருக்கிறோம். அதிலே படைத்தல் தொழிலை செய்யக்கூடியவர் பிரம்மா, காத்தல் தொழிலை செய்யக்கூடியவர் திருமால், அழித்தல் அல்லது ஒடுக்குதல் தொழிலை செய்யக்கூடியவர் உருத்திரன், மறைத்தல் தொழிலை செய்யக்கூடியவர் மகேசன், அருளல் தொழிலை செய்யக்கூடியவர் சதாசிவர் என்று மணவாள சங்கடத்தார் உண்மை விளக்க நூல்ல தெளிவுபடுத்தினார். அதில் படைத்தல் தொழிலை செய்யக்கூடியவர் பிரம்மா. அவருடைய இருப்பிடம் தாமரைப்பூ. தாமரைப்பூவை இருப்பிடமாக கொண்டு எழுந்தருளியிருக்கிற பிரம்மா நான்முகன் என்பதைத்தான் பூ மன்னு நான்முகத்தோன். எந்த ஒரு நூல் செய்தாலும் தமிழில மங்கள சொற்களால் அந்த நூலை தொடங்குகிற மரபை நீங்கள் பார்க்கலாம். எந்த நூல் செய்தாலும் தோடுடைய செழியன், உலகலாம் உணர்த்து ஓதற்கரியவன், உலகம் உவப்ப வலநேர்வு திரிதரு, உலகம் யாவையும் தாமுழவாக்கலும். இப்படி நல்ல மங்கள சொற்களால ஒரு நூல் தொடங்குவார்கள். அந்த முறையில இந்த போற்றி புகழுடை என்கிற நூல்
முதல் தொடக்கம் பூவிலே தொடங்குகிறது. பூ என்று தனியாக ஒரு சொல்வோமேயானால் அது தாமரை பூவைத்தான் குறிக்கும். இப்போ பூ மன்னு நான்முகத்தோன் என்ற சொல்லுக்கு பொருள் தாமரை பூவிலே மன்னு என்றால் நிலையானது என்று பொருள். தாமரை பூவிலே நிலையாக அமர்ந்திருக்கக்கூடிய 4 முகங்களையுடைய பிரம்மா நான்முகன் இவர் ஒருவர். அடுத்து புத்தேளிர். புத்தேளிர் என்பது தேவர்கள் என்று பெயர். தேவர்களுக்கு புத்தேளிர் என்று சொல்ல மரபு உண்டு. புத்தேளிர் தேவர்கள். ஆங்கு அவர்கோன் தேவர்களும் அவர்களுக்கு தலைவனாக இருக்கிற தேவேந்திரன். தேவர்களுக்கு தலைவன் தேவேந்திரன். அவர் தேவர்கோன் புத்தேளிர் ஆங்கு அவர்கோன். அதே போல நால்வர் துதியை பாடுகிற பொழுது பாண்டிய மன்னனை சொல்லுகிற பொழுது பூழியர்கோன் என்று நாம் பார்த்தோம். சீர்காழியில் இருக்கிற ஞானசம்பந்த பெருமானை சொல்லுகிற பொழுது புகழியர்கோன் என்று அந்த தொடர் உங்களுக்கு நினைவிருக்கும். ஆகவே புத்தேளிர் தேவர்களும் ஆங்கு அவர்கோன், அவர் கோனாக தேவர்களின் தலைவனாக இருப்பவன் தேவேந்திரன். அவரும் மாமன்ன சோதி மணி மார்பன். மாமன்னு சோதி மணிமார்பன், மணியை மார்பிலே அணிந்திருக்கக்கூடியவன். ஆக திருமால், அந்த திருமாலுடைய மார்பிலே என்ன அமைய பெற்றிருக்கிறது? மாமன்ன சோதி. மா என்கிற தமிழ் எழுத்துக்கு பல பொருள் உண்டு. மா என்பது பெருமை என்று பொருள், மாமரம் என்று பொருள், குதிரை என்று பொருள். இப்படி மா என்பது பல பொருளை குறிக்கக்கூடிய ஒரு எழுத்து. மா என்பது திருமகள் என்று ஒரு பொருள். பாற்கடலை கடைந்த பொழுது திருமகள் வந்தார்கள். அந்த திருமகளை தன் நெஞ்சிலே அமர்த்தி கொண்டார் திருமால். அதற்கு மேல திருப்பாற்கடலை கடைந்த பொழுது நல்ல மணி தோன்றியது. அந்த மணியை தன் கழுத்திலே அணிந்து கொண்டார். ஆக பாற்கடலை கடைந்த பொழுது அமிர்தம் தோன்றிய வரலாறு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. பாற்கடலை கடந்த பொழுது சிறந்த மணி தோன்றியது மாலை. அந்த மாலையை திருமால் அணிந்து கொண்டார். அந்த கருத்தைத்தான் மா என்பது திருமகள், மண்ணு சோதி மேல மண்ணு நான்முகன்னார், இங்க மண்ணு சோதினார். சோதி என்பதை மணிக்கடையா சேர்த்தி கொள்ள வேண்டும். சோதி மணி, ஒளியுடைய மணி. மா என்பது திருமகள். திருமகள் என்றும் நிலையாக எழுந்தருளியிருக்கிற இடம் திருமாலுடைய மார்பு. சோதி மணி என்பது அந்த மணிமாலை அணிந்திருக்கிறவன், அந்த மார்பை உடைய திருமால். அப்ப எளிமையா சொன்னா நான்முகன், அடுத்து தேவர்கள், தேவர்களின் தலைவனான இந்திரன், அடுத்து திருமகள் நெஞ்சிலே வாசம் செய்யக்கூடியவனும் ஒளி பொருந்திய மணியை அணிந்திருப்பவருமான திருமால். அதன் பிறகு நாம் மன்னும் வேதம், வேதாந்தம், நாவிலே இருந்து சொல்லப்பெறுகின்ற வேதங்கள். இறைவன் உயிர்களுக்கு அருள் செய்யும் பொருட்டு எழுத்தாக, சொல்லாக, சொற்றொடராக இருக்கிறார். அப்படி அந்த எழுத்து சொல் சொற்றொடர் வருகிற பொழுது முதலாவதாக சூக்குமமாகவும், பிறகு அது பைசட்டியாகவும், மத்திமையாகவும், பைகரியாகவும் வரும். இது வாக்குகள் தோன்றும் முறை.
பின்னால நாம சிவப்பிரகாசத்துல பார்க்க இருக்கிறோம். அந்த முறையில ம், அந்த வாக்குகள் நாவின் வழியாக வருகின்றன. எனவே நாவை இடமாக கொண்டு வெளிப்படுகிற வேதங்கள். அப்போ பூமன்னு, மாமன்னு, நாமன்னும் என்று 3 சொல் காட்டினார். ஆக நாவிலே இருந்து சொல்லப்படுகின்ற வேதங்கள், அந்த வேதத்தினுடைய முடிவாக இருப்பவை வேதாந்தம். அவை உபநிடதங்கள் என்று சொல்லப்படுகின்றன. அந்த உபநிடதங்கள் விளக்கம் செய் விந்துவுடன் எல்லா விதமான பொருள்களையும் விளக்கம் செய்கின்ற விந்து. அதற்கு மேல நாதம், நாதாந்தம். ஆக விந்து என்கின்ற தத்துவத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய நாதம், அந்த நாதத்தையும் கடந்த நிலை நாதாந்தம். வேதாந்தம் என்பதன் போல நாதாந்தம் வேதத்தின் முடிவாக இருக்கிற உபநிடதங்கள். நாதமும் அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நிறைந்த நிலை, முடிவான நிலை நாதாந்தமும் நடுவே தம் போதத்தால் ஆமளவும் தேட. ஆக பிரம்மா, அடுத்து தேவர்கள், தேவர்களின் தலைவனான இந்திரன், திருமால், நாவை இடமாக கொண்டு வரக்கூடிய வேதம், வேதத்தின் முடிவான உபநிடதங்கள், விந்து, நாதம், நாதாந்தம், இவையெல்லாம் அவரவர்களுக்கு உரிய முறையில தம் போதத்தால் ஆமளவும் தேட. அவரவர்கள் உள்ளத்தில் அந்தந்த பொருள்களாலான நிலையில இறைவனை அறியலாம் என்று பெரிதும் முயன்றன. யாராலும் இறைவனை பார்க்க முடியவில்லை. பிரம்மாவாலும் பார்க்க முடியவில்லை, திருமாலாலும் பார்க்க முடியவில்லை, தேவர்களாலும் இயலவில்லை, இந்திரனாலும் இயலவில்லை, மணிமார்பனாலும் இயலவில்லை, வேதத்தாலும் இயலவில்லை, வேதாந்தத்தாலும் இயலவில்லை. விந்து, நாதம், நாதாந்தம் இவை எல்லாம் பெரிதும் முயன்றன. ஆனால் காண முடியவில்லை. எதனால்? தம் போதத்தால். அவர்கள் தம் தம் உள்ளத்தில் தோன்றிய அறிவுகளால் முடிந்த அளவு தேடி காண முற்பட்டார்கள். அப்படி தேடி காண்கிற பொருளாகவும், தேடி காண முற்பட்ட பொழுது அறிய முடியாதவனாகவும் இருந்த பெருமான் தில்லையிலே நடனம் செய்கின்றவன். அவன் அளவிறந்த அப்பால் இருப்பவன். எந்த விதமான அளவுபடாமல் மேலே கூறப்பட்ட வேதம், வேதாந்தம், நாதம், நாதாந்தம் எல்லாவற்றையும் கடந்து அப்பாற்பட்டிருப்பவன். அளவிறந்த அப்பால். திருவாசகத்துல அப்பாலைக்கு அப்பாலை பாடுதுங்கான் அம்மானாய் என்று மாணிக்க வாசகர் காட்டுவார். அப்படி அளவிறந்து நின்றவன், எந்த விதமான அளவுகளுக்குள்ளேயும் உட்படாதவன், அகப்படாதவன், உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன். அப்படி அளவிறந்து அப்பால் நின்ற பெருமான் சேம ஒளியாக இருந்தார். சேமம் என்பது பாதுகாப்பு என்று பொருள். காவாய் கனகத்திரளையே போற்றி என்று உயிர்களை காப்பாற்றுவன் இறைவன் என்ற தொடர் அப்பர் பெருமானுடைய தொடரால் நாம் அறிகிறோம். படி எழுதலாகா உமை, படி எழுதலாகா நங்கை பங்கனே காத்தி என்று சோமவார விரதத்திலே ஆலவாய் பெருமானை வணங்கியதாக பரஞ்சோதி முனிவர் காட்டுகிறார். படி எழுதலாகா நங்கை பங்கனே காத்தி, காப்பாற்றுபவன் அவன்.
சேம ஒளியாக இருப்பவன். ஆக உயிர்களுக்கு பாதுகாவலை தருகின்ற ஒளி வடிவாக இருக்கிற இறைவன். அந்த இறைவன் சேம ஒளியாக இருப்பவன். மேலே கூறிய பிரம்மா முதலாக எல்லாம் தம் தம் போதத்தால் இறைவனுடைய திருவடியை முடியை காண முயன்றனர். இறைவனை காண முடியவில்லை. ஆனால் அவன் உயிர்களுக்கு பாதுகாப்பை தரக்கூடிய ஒளியாக இருந்தான். அப்படி ஒளியாக இருக்கக்கூடிய பதியாகிய சிவபெருமான் எவரும் தேரும் வகை எல்லா உயிரினங்களும் தன்னை வழிபடுவதால் அந்த உயிர்களுக்கு இருக்கக்கூடிய மலம் மயக்கம் நீங்கி வழிபட்டதால் தெளியும் பொருட்டு அவர் நடனம் செய்கின்றார். எவரும் தேரும் வகை, அதுல எல்லாரும் இறைவனை பற்றி உணர்ந்தவர்கள் எல்லாரும் தேரும் வகை. நல்ல சொல்லாட்சி. திருவாசகத்திலே ஒரு திருப்பாடல்ல தேரும் வகை நீ திகைப்பும் நீ தீமை நன்மை முழுதும் நீ வேறோர் பரிசு இங்கு ஒன்றில்லை என்று காட்டுவார். கூறும் நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ தேரும் வகை நீ திகைப்பும் நீ தீமை நன்மை முழுதும் நீ வேறோர் பரிசு ஒன்றில்லை மெய்மை உன்னை விரித்துரைக்கில் தேரும் வகையின் சிவலோகா திகைத்தால் தேற்ற வேண்டாவோ. ஆக இறைவன் தான் ஆன்மாக்களை தேற்றுபவன். ஆக எவரும் தேரும் வகை, தேர்தலாவது உயிர்களுக்கு இருக்கக்கூடிய அறியாமையாகிய மலம் மயக்கத்தை நீக்கிக் கொள்வதற்கு அருள் செய்பவன். எவரும் தேரும் வகை மாமணி சூழ் மன்றுள், நல்ல மாணிக்கங்கள் சூழ்ந்து விளங்கக்கூடிய ஒரு மன்றம், அதுக்கு சபை என்று சொல்லுவார்கள். சிற்றபை, அழகான ஒரு மண்டபம், ஒரு மன்றம். மன்றுள் நிறைந்து, அந்த மன்றத்துக்குள்ள ஞான வடிவாக நிறைந்து தோன்றுகிற பெருமான். இறைவன் ஞானமே வடிவானவன். ஞானசம்பந்த பெருமான் சீர்காழி செல்லுகிற பொழுது சீர்காழியிலே தோன்றிய ஞானசம்பந்த பெருமான் திருவண்ணாமலைக்கு செல்லுகிற பொழுது அந்த மலையை பார்க்கிறார். அங்கே இறைவன் ஞானத்திரளாக நிற்கின்றார். ஞானத்திரளாய் நின்ற பெருமான் என்று போற்றுகிறார். அந்த முறையிலே இறைவன் மாமணி சூழ் மன்றுள் நிறைந்து ஞான வடிவமாக நிறைந்து தோன்றுகிறார். அப்படி நிறைந்து தோன்றுகின்ற அந்த பெருமான் பிறவி வழக்கருக்க